பிரிக்ஸ் நாடுகள் குறிப்பாக இந்தியா, சீனா, ரஷ்யா சேர்ந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு புதிய நாணயத்தை உருவாக்கினால் இந்தியா மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்றதை நான் உங்களிடம் கூறியிருக்கின்றேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பொழுது ஜூனூஸ் வந்து ஹிலரி கிளின்டனுக்கு மிக நெருக்கமானவர். அவர்தான் இப்போ அந்த இடைக்கால அரசாங்கத்துக்கு ஆலோசகராக இருக்கின்றார். ஆசிர் முனீர் வந்து அமெரிக்க ஜனாதிபதியால் அமெரிக்க பாகிஸ்தானுடைய பிரதமரை விட அவருக்கு தான் அமெரிக்கா முக்கியத்துவம் கொடுக்குது என்று அமெரிக்காவுக்கு தெரியும். இராணுவ தளவு தான் பாகிஸ்தான் நடத்துவோர் என்று அவரை நேர வெள்ள மாளிகைக்கு அழைத்து ட்ரம்ப் வந்து பேசியிருக்கின்றார். ஆகவே பங்களாதேஷை பொறுத்தளவில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி பதவியில் இருக்கும்போது அவருடைய தந்தையார் தான் சுதந்திர போராட்ட காலத்தில் இந்தியாவுடன் இணைந்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர். இப்போ அந்த கட்சி அங்கே தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஜமாத்தே இஸ்லாமி வந்து மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. அந்த ஜமாத்தே இஸ்லாமியுடைய தலைவர்கள் பாகிஸ்தானுடன் பங்களாதேஷ் சேர வேண்டும் என்ற கருத்தை கூட தெரிவிக்கிறார்கள். அதே நேரம் இப்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்ட இளைஞர் மாணவர்களின் தலைவர் ஒஸ்மான் காடியன் நினைக்கிறேன். அவர் அந்த வடகிழக்கு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் 7 மாநிலங்களும் பங்களாதேஷோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற கோஷங்களை முன்வைத்தவர். ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் பங்களாதேஷ் வந்து மிகப்பெரிய கொதிநிலையாக இருக்கின்றது. அங்கே கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்கிறார்கள். ஆகவே பங்களாதேஷில் ஏற்படுற பிரச்சனை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் எல்லையை பங்களாதேஷ் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்கின்றது. ஆகவே அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து. பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு கொதிநிலை ஏற்பட்டால் பாகிஸ்தான் நிச்சயமாக தலையிடும். ஆகவே ரெண்டு பக்கமும் இந்தியா போரை எதிர்கொள்ள வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் நீங்கள் சொல்வது போல இலங்கையுடைய தந்திரோபாய இட அமைவு வந்து எல்லா நாட்டுக்கும் தேவையாக இருக்கின்றது. இந்தியாவுக்கு தேவையாக இருக்கின்றது, சீனாவுக்கு தேவையாக இருக்கின்றது, அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவுடைய விமானம் வந்து பலாலியில் தரையிறங்கியது, அனுராபத்தில் இறங்கியது, திருவண்ணாமலையில் தரையிறங்கியது எல்லாம் அதில் ரெண்டு விஷயம். ஒன்று, இடரபாயம் ஏற்பட்ட போது அது உதவி செய்வதற்கு வந்த இதில் உங்களை குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். நாங்கள் நிச்சயம் பார்க்கத்தான் போனோம்.